ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சம்மர் சீரீஸே வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? சம்மர், அதாவது இப்போ சம்மர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்பயே பார்த்தீங்கன்னா சம்மரோட தாக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா ஹீட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா வருது. அதனால ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஐஸ்கிரீம் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரும், அதாவது அந்த க்ரீமு, அந்த ரெடிமேட் பவுட்ரு, அந்த பீட்ரு, அந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஐஸ்கிரீம் வந்து ஈஸியாக வந்து எந்தெந்த பெரிய பெரிய பொருட்கள் எல்லாமே தேவையில்லை. நார்மலாக நம்ம மளிகை கடையில் விற்கிற பொருட்களை வச்சே வந்து சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதே மாதிரி ஹெல்த்தி. அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்க ஐஸ்கிரீமில் என்ன ஹெல்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீம் அப்படின்னா நீங்களே நார்மலாக தெரியும். ஆனால் இந்த ஐஸ்கிரீமில் வந்து முந்திரி, அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். நாட்டு சர்க்கரை அப்படின்னாலே முந்திரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பொருட்களாக அதில் ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டா அது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும்ல. அதனால தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோ, சம்மர் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வீடியோவை உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வந்து மில்கில் செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க, இல்லைன்னா இப்போ எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா குளுமையான பண்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இளநீர், அப்புறம் கம்மங்கூழ், அந்த மாதிரி நல்லா குடிச்சு நல்லா வந்து பாடி வந்து நல்லா கூல் மெயின்டைன் பண்ணோம்னா தான் வந்து இந்த சம்மர் சீசனில் ஜாலியாக வந்து இந்த லீவ் எல்லாமே சர்வே பண்ண முடியும். அதனால் நம்ம இனிமேல் ரெகுலராக வந்து இந்த மாதிரி சம்மர் சீசனுக்கு ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு குக்கிங் வீடியோஸ் தான் வந்து பிடிக்கும். அதனால் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் குக்கிங் வீடியோஸ். மறுபடியும் இப்போ ட்ராவல், டெம்பிள் எல்லாமே வந்து லைனாக போட்டுருக்கோம். இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ரெகுலராக போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இனிமேல் சூப்பர் வீடியோஸ் ஆன் த வேல வந்துருக்கு. ஓகே, இப்போ சம்மர் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இதுதான். இதுக்கப்புறம் வீடியோ அதை என்னென்ன போடலாம் சம்மரில், அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் சொல்லுங்கள். அப்படியே வேறு லெவலில் உங்கள் பேரை சொல்லி, இப்போ நீங்கள் உங்கள் பேரை சொல்லி இந்த கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேரை சொல்லியே வந்து நம்ம அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் தேவையான என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. மக்களே, அப்படியே வாங்க. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள், லைனாக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 பொருட்கள் தான் இருக்குது. இந்த 5 பொருட்களை வச்சு தான் வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் வந்து செய்ய போகிறோம். அதே மாதிரி நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது, அதாவது பொருட்கள் வேணால் பார்த்தீங்கன்னா கம்மியானது தான், ஒரு 5 பொருள் தான். ஆனால் செய்ய வரைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். கொஞ்சம் அரைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி மெயினாக இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 14 மணி நேரத்துலேருந்து ஒரு மினிமம் 12லேருந்து 14 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் சாப்பிட முடியும். அதற்காக நீங்கள் இப்போ நாளைக்கு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி இப்போ சாயங்காலம் 6 மணி ஆச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா தான் இப்போ செஞ்சு வச்சிடலாம். ஆனால் நீங்கள் இதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி, ஒரு 11 மணிக்கு சம்மர் டைமில் சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஒரு இந்த மாதிரி 6 மணி, ஒரு 7 மணிக்கு இந்த டைமில் ஆரம்பிச்சிங்கன்னா தான் நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிடும்போது சூப்பரான கன்சிஸ்டன்சி வரும். ஓகேங்களா? ஓகே, அப்படியே வாங்க லைனாக என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத ஒன்றா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலுங்க. 1/2 லிட்டரு பால், மினிமம் வந்து 1/4 லிட்டர்லேருந்தே வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 1/4 லிட்டர் ஆவின் பால் எடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பால் பவுடர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு முந்திரி, என்ன சொன்னல, முந்திரி வந்து இங்கே எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏலக்காய், இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸு. வெண்ணிலா எசன்ஸ் நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி நேச்சுரல் வந்து ஏலக்காய்னால நம்ம ஏலக்காவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு, கோதுமை மாவு, இந்த ரெண்டுலேயுமே செய்யலாம். நம்மகிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கனால இது கொஞ்சம் தான் தேவைப்படுது, அதனால் இது எடுத்தாச்சு. அப்புறம் இனிப்புக்காக மெயினான பொருள் நாட்டு சர்க்கரை. பாருங்கள், இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம சூப்பராக இன்றைக்கி ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நார்மலான ஒரு வெகுன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சு டம்ளரில் ஊற்றி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம முந்திரி வச்சுருந்தோம்ல, இந்த முந்திரியை வந்து லைட்டாக வந்து இந்த சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஓகே, நம்ம ஒரு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிச்சத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே மக்களே, முந்திரி ஒரு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த டைமில் நம்ம போய் அடுத்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு ப்ராசஸாக அடுப்பை வந்து பற்ற வச்சு
மேலே கெட்டில் வச்சாச்சு. முதல் ப்ராசஸாக நம்ம பாலை ஊற்றிடலாம். ஓகே, இந்த பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரு 1/4 லிட்டரு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 1/4 லிட்டரு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பால் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆவின் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஆவின் பார்த்தீங்கன்னா க்ரீம் மில்க்கு. அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி இந்த க்ரீம் மில்க் யூஸ் பண்ணோம்னா ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி வரும். ஐஸ்கிரீமில் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மில்க் மிஸ்ட்டு இந்த க்ரீம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம க்ரீமி மில்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஆவின் யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பேக்கெட் பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீமி மில்க் தான். ஏன்னா ஐஸ்கிரீம் க்ரீமாட்ட வரணும்ல, அதனால் க்ரீம் மில்க் தான் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே மக்களே, அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதாகட்டும். ரொம்ப பொங்க விடக்கூடாது, நார்மலான ஹீட்டில் அப்படியே வந்து இதாகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் அடுத்த ப்ராசஸிங் எல்லாம் அதே மாதிரி இந்த பாலில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. அப்படியே வந்து அடுத்த ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த மாவை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம முந்திரியும் வந்து நம்ம அரைச்சி தான் உள்ளே ஊற்ற போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக இருந்தாலே போதும். ஒரு மினிமம் ஒரு 2 ஸ்பூன் தான் வந்து மேக்ஸிமமே 2 ஸ்பூன் தான். அதே மாதிரி நல்லா அப்படி தண்ணியாட்ட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதை வந்து நல்லா வந்து இப்போ நம்ம கலக்கிட்டோமா அந்த கார்ன்ஃப்ளவரோடைய மாவு. இது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த முந்திரி வந்து அரைக்கணும். அதாவது முந்திரியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ஆனால் நம்ம முந்திரி வந்து ஜாருக்கே பத்தாது. அதனால் என்ன பண்ணோம்னா இந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சோம் பார்த்தீங்களா, இதையும் நம்ம உள்ளே ஊற்றி கொஞ்சம் நம்ம பால் பவுடர் இருக்குல்ல அதையும் நம்ம உள்ளே ஊற்றி மொத்தமாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிடலாம். ஆனால் இப்போ நம்ம நிறையா குவான்டிட்டி செய்யும்போது தனித்தனியாக போடுறது. இப்போ நம்ம கொஞ்சம் செய்கிறதுனால நம்ம மொத்தமாக ஒன்றா போட்டு ஃபைனலாக வந்து அப்படியே இருக்குள்ள நம்ம கொட்டிடலாம். பாருங்கள், பால் அப்படியே லைட்டாக அப்படியே வந்து கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா, பார்த்தா தெரியும். சிம்லேயே தான் இருக்குது. ஃபைனலாக பால் பவுடரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். பால் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் பால்கோவா கன்சிஸ்டன்சி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா இன்னொரு ரீகால் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, முந்திரி, அதுக்கப்புறம் இந்த பால் பவுடர், இந்த 3ஐயும் உள்ளே ஊற்றிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரியாக்ஷன் மாறும், அதாவது உள்ளே சேஞ்ச் ஆகும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த முந்திரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்டியாகிற தன்மை இருக்கிற பொருட்கள். அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் கை விடக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து மெயின் ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இருங்க நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி அந்த பேஸ்ட்டு ஊற்றுனேன்னு பாருங்கள் எப்படி நல்லா கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கொல நல்லா கெட்டியாகிடுச்சு. இதே மாதிரி கை விடாமல் ஒரு மினிமம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரியே ஒன்றும் கறி விட்டுறக்கூடாது. இதே வந்து நல்லா சிம்லேயே வச்சு இப்படியே கலக்கி விடணும். கொஞ்சம் லைட்டாக வந்து கன்சிஸ்டன்சி கெட்டியாக வர மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே போதும். இன்னொரு 1 நிமிஷம் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இல்லை, அதை விட சூப்பராக இருக்குங்க மனம். இன்னும் நம்ம வாசனை திரவியங்கள் எதுவுமே போடல, ஏலக்காவே இன்னும் நம்ம போடல. பட் ஆனால் அந்த பால் பவுடரோட ஸ்மெல், இந்த முந்திரியோட எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் சூப்பர் வருது. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும். மக்களே, இப்போ பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்க கறிகிறோம். அப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கறி போன வாசடிக்கும். ஓகேங்களா, இதே பாருங்கள் பெட்டர் கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாட்ட பாலை ஊற்றுறோம், இப்போ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிற ஸ்டெப் தான் மெயினான ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து இதை வந்து நம்ம போட்டு இன்னும் நம்ம இனிப்புக்கான எந்த பொருளுமே போடல. அதனால் இதை வந்து இது கூட வந்து நாட்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ போட்டு இப்போ அரைக்கணும். பட் ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சூடோடு நம்ம அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சியே வராது. ஒரு 1/2 மணி நேரம்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும், சூடு ஆறணும். இல்லை இதுவே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 1/4 மணி நேரத்தில் கூலிங் பண்ணி அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். ஓகே, இதை நம்ம ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணி நேரம் ஆற விடுவோம். இங்கே ஒரு ஃபேனு, மேலே ஒரு ஃபேனு, 2 ஃபேனை போட்டு சூப்பராக வந்து இப்போ நம்ம இதை கூலிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகட்டும், நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். 25 மினிட்ஸ் லேட்டர் இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸிங் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். என்னடா 1/2 மணி நேரம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 ஃபேன், இங்கே ஒரு ஃபேனு, மேலே ஒரு ஃபேனு, 2 ஃபேனையும் போட்டு நல்லா பாருங்கள் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தா நல்லா அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம கூலிங் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சு மக்களே வாங்க. அப்படியே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த மிக்சிங் அப்படியே வந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம்.
பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற சரியான கன்சிஸ்டன்சிங்க மக்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம கடையிலேயே எல்லாமே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுத்தோம்னாலும் நீட்டாக கப்பில் சூப்பராக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து சாப்பிடலாம். ஆனாலும் வந்து நம்ம வீட்லேயே நம்மளாக வந்து செஞ்சு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பரவாயில்ல, நம்ம காசு கொடுத்து இப்போ 20 ரூபா 30 ரூபாய்க்கு நம்ம நீட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இது கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 50 ருபீஸ் மேலே செலவாகும். பட் ஆனால் நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் ஹெல்தி, அப்புறம் வந்து நம்மளா செஞ்சுருக்கோமா அப்படின்னு ஒரு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் கொடுக்கும்போது பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, இனிமேல் வீட்லேயே தயாரிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால தான் வந்து அது ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இப்போ நம்ம நாட்டு சர்க்கரைங்கெலாம் போட்டு செய்யும்போது அப்போ ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து அப்படியே ஆட் பண்ணிடலாமா? சுகர் வந்து இப்போ நம்ம 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் எடுத்துருக்கோம். இதில் நம்ம பாதி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 200 ml தானே மில்க் ஊற்றணும். அதனால் பாதி போட்டோம்னாலே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, கிட்டத்தட்ட எல்லாமே போட்டாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்காக வெனிலா எசன்ஸ் இருந்தால் என்னென்ன எசன்ஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன எசன்ஸ் இருந்தாலும் அடுத்தடுத்து ஊற்றிக்கலாம். பட் நம்ம நேச்சுரலாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் வந்து நம்ம உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை அரைக்கணுங்க. அதாங்க ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸிங் வாங்க அரைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. பாருங்கள், வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு அரைச்சி சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹெல்த்தி தான் முக்கியம். ஓகே, அளவாக பார்த்தீங்கன்னா அரைச்சி இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மோல்டு மாதிரி ஒரு உண்டை எடுத்தாச்சு. ஓகே, வாங்க ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு தண்ணியாட்ட தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சா அப்படியே வந்து இதை நம்ம டேரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசிங்கில் வைக்க போகிறோம் 4 மணி நேரம். அதே மாதிரி இதுதான் வந்து ஐஸ்கிரீம் ப்ராசஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு ப்ராசஸிங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் இப்போ நார்மலாக நம்ம தட்டை போட்டே நம்ம மூடி ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 4.5 5 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து மறுபடியும் வந்து அரைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா ஏர் லீக் ஆகாத ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு 14 மணி நேரம் வச்சோம்னா தான் அந்த ஐஸ்கிரீமோட ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியே வரும். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸ், ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் தான். அதனால் நார்மலாக நம்ம இந்த குண்டாவில் ஊற்றி கொஞ்சம் ஏர் லீக் ஆகிற மாதிரி நார்மலான ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி ஃப்ரீசரில் வச்சலாம். ஒரு 4 மணி நேரம் வைக்கணுங்க. ஒரு 4.5 மணி நேரம் கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாங்க போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோமா? ஒரு 4 மணி நேரம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி நேரத்துக்கு பிறகு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோம். அது முன்னாடி அழகாக எடுக்கும்போது எடுத்து அது வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டேங்க. சரி, ஓகே, லைட்டு டிம்மாக இருந்தது, அது ஆன் பண்ணாமே வீடியோ எடுத்துட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா அரைச்சி 2வது டைம் நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ லைட்டாக மறுபடியும் இந்த பால் பவுட்ரு, இது வந்து ஸ்மெல்லு நல்லா இருக்குங்கிறக்காக இந்த பால் பவுடரை போட்டு இன்னொரு டைம் அரைச்சி மறுபடியும் ஃபைனல் ப்ராசஸ்க்கு நம்ம போயிடுவோம். ஃபைனல் ப்ராசஸாக இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அழகாக வந்துருக்கும், சின்ன கப்பு மாதிரி. அதனால் அழகாக நம்ம இதில் ஊற்றி வச்சு இது மூடி நல்லா டைட்டாக இருக்குமா, அதனால் நம்ம உள்ளே போட்டாச்சு. மினிமம் 10 மணி நேரம், மேக்ஸிமம் 14 மணி நேரம். எப்படி நம்ம இப்போ நைட்டு 10:30க்கு ஊற்றுறோமா அப்படிங்கும்போது அப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12-13 மணி நேரம் ஆயிரும். ஓகேங்க, மூடி வச்சுட்டு ஒரு 12-13 மணி நேரம் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதுக்கு மேலே ஒரு பேப்பர் சுற்றி அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி டைட்டாக போட்டோம்னா தான் அந்த உள்ள சூப்பராக வந்து கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் டப்பாவே பார்த்துக்க முடியும் எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இது கிரிப்பாக. நம்மளும் ஓரளவுக்கு நீட்டாக பேக் பண்ணிட்டோம். இன்னைக்கு டே 2 இன் ஹோம்மேட் ஐஸ்கிரீம். 2வது நாள், அதாவது நைட் நம்ம வந்து போட்டிருப்போம், லாஸ்ட் ப்ராசஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபைனல் ப்ராசஸ் வரும். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா டேஸ்டிங் ப்ராசஸ் தான். சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, கிட்டத்தட்ட நேற்று நைட்டு 10 மணிக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம். இப்போ கிட்டத்தட்ட 10:15 ஆயிடுச்சு. 12-13 மணி நேரம், நல்லா 12.25 மணி நேரம் சூப்பராக பாருங்கள் ஃப்ரீசிங் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து கூட பார்க்கல, பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு கெட்டி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே மேலே பார்த்தாலே தெரியும். ஓகே, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியே சம்மர் வந்து கொளுத்திட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். செம்ம கூலிங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணலாமா? வா, இங்கே பாருங்க, அப்படியே செம்ம கெட்டி ஆயிடுச்சு. வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அங்கே ஃப்ளிப் பண்ண முடிஞ்சா ஃப்ளிப் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து அப்படியே போட்டுவோம். வேற லெவலில் வந்துருக்குங்க. அழகாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. அதுங்க நம்ம அந்த போட்ட ஏலக்காய் அதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு. ஓகே, இருங்க, நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பாருங்கள், அழகாக ஒரு
ஃப்ளிப் அடிச்சாச்சு, வேற லெவலில் இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள், இந்த சூடான சம்மருக்கு வேற லெவலில் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெடி. செம்மையாக இருக்காருங்க பார்க்குறக்கு. இதை பார்க்குறக்கு லுக் லைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடெல்லாம் வந்துங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா நம்ம சீம்பால் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரியே இருக்குது. இந்த மேலே இருக்கிற ஏலக்காய், இந்த நாட்டு சர்க்கரையோட ஸ்மெல்லு எல்லாமே எப்படி இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க டேஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஓகே மக்களே, ஃபைனலாக பாருங்கள், நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு செம ஆர்வமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், மெல்ட்டெல்லாம் ஆகலைங்க. ரொம்ப வீடு ஹீட்டுக்கு தான் லைட்டாக மெல்ட் ஆகுது. பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி, ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அந்த லேயர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, அப்படி டெஸ்ட் பண்ணிடுவோமா? எனக்கு இந்த மாதிரி லைட்டாக இந்த கொலன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், சும்மா வீடியோக்காக தான் சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அந்த நாட்டு சக்கரையோட ஃப்ளேவரு, அந்த பால் ஒரு டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹா, சாப்பிட்டே இருக்கலாம் அப்படியே குழு 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 குழுன்னு. அப்பா, ஃபீலிங் கூட அந்த சம்மருக்கு செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது வந்து வெள்ளை சக்கரையில் செய்யலாம். வெள்ளை சக்கரையில் செஞ்சிருந்தால் நார்மலாக நம்ம பாலில் செய்கிற மாதிரி நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த நாட்டு சக்கரை போட்டது ஒரு ஃப்ளேவரே தனியாக எடுத்து காமிக்குது. மோஸ்ட்லி நம்ம நாட்டு சக்கரையில் எந்த ஐஸ்கிரீமும் சாப்பிட்ருக்க மாட்டோம். இருக்கான்னு தெரியல, இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஆனால் நம்ம செஞ்ச இந்த ஹோம் மேட் ஐஸ்கிரீம் பெஸ்ட்டுங்க. அப்படியே வாயில் வச்சுனே ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே நல்லா கரைஞ்சி ஐஸ்கிரீம் மாதிரியே போயிடுது. அப்படியே பாருங்க. ஓகே, நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியும் மோனிஸும் சாப்பிட போகிறாங்க. இவங்க 2 பேத்துக்குமே தெரியாது நம்ம செஞ்ச ஐஸ்கிரீமு. அதனால் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். நம்ம தனியாக செஞ்சது தான். என்னது இது? இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கியா? எப்படி, உனக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வருது? கரும்பு சக்கரை வாசம் அடிக்குது. நாட்டு சக்கரையில் செஞ்சது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. பரவாயில்ல. மோனிஸு கொடு. மோனிஸு நீ சொல்லு, எப்படி இருக்கு மோனிஸு? பெரிய பைட் மோனிஸு. சூப்பருங்க. ஆமாங்க, நானும் யோசிச்சுட்டேன் இந்த டேஸ்ட்டு எங்கேயோ நம்ம சாப்பிட்ருக்கோம்னு. அதே மாதிரி மதுரையில் நம்ம ஜிகிருதண்டா சாப்பிடுவோம்ல, அதில் இதே மாதிரி தான் வந்து டேஸ்ட் வரும். சத்து. ஆமாம், நாட்டு சக்கரை போட்டுருக்கலாம். மோனிஸ் பாருங்க, கரெக்டாக ரிவ்யூ, ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணுறாரு. ஓகே, எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஓகே, எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. எல்லாரும் இதெல்லாம் இது மாதிரி பார்த்து செஞ்சுட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் இதே மாதிரி சம்மருக்கு செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறையா உங்களுக்கு வரும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டாச்சு. இவங்களும் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே 100க்கு இனிமேல் இந்த சம்மர் சீரீஸில் ஒரு சமையல் செஞ்சு அதுக்கு 100க்கு எவ்வளோ பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? 100க்கு எவ்வளோ கொடுப்பேன் இந்த ஐஸ்கிரீமுக்கு? ஒரு 98% கொடுப்பேன். நீ? நானும் 90% 90% கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 95-96% கொடுப்பேன். என்ன, நாட்டு சக்கரை போட்டிருக்கனால கொஞ்சம் இனிப்பு தான் வந்து லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி நான் பெஸ்ட்டு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க நம்ம பாட்டிக்கலாம், அவங்களுக்கெல்லாமே கொடுக்கலாம். ஏன்னா வந்து சக்கரை கம்மியாக இருக்குது, நாட்டு சக்கரை ஹெல்த்தி அப்படிங்கிறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சம்மர் சீரீஸ்ல அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன வீடியோ சொல்றீங்களோ அதை தான் வந்து நாங்க போடுவோம். அடுத்த வீடியோ இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைக் ஷேர் அப்படிங்கறத விட அதெல்லாம் கூட செகண்டரி. பிரைமரி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நம்ம சீக்கிரம் மேக் பண்ண முடியும். பாய் சொல்லலாமா?